துரைக்கண்ணன் சார், வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது வெளியேறுமா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? இல்ல, இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவுல கடந்த ஒரு 7 மாதங்களாகவே அதிக இடம் ஆட்சியில் பங்குங்கிற குரல் வலிமையாகவே எழுந்திருக்கிறது. அதற்கு தேசிய தலைமை எந்த கட்டுப்பாடும் விதிக்கல. நீங்க காங்கிரஸுடைய மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி வந்து துணை முதலமைச்சர் வேணும், 3 அமைச்சர்கள் வேணும், நாங்க வந்து காலமெல்லாம் திமுகவை தோல்ல தூக்கி சுமக்க முடியாதுன்னு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். அந்த கட்சியினுடைய எம்பி மாணிக் தாக்கூரும் திமுகவுக்கு எதிரான விமர்சனம் வைக்கிறதோட இந்த ஆட்சியில் பங்கு அதிக இடங்கள்ங்கிறத சொல்றாங்க. பல மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தீர்மானம் போடுறாங்க, இந்த முறை தாவேகாவோட தான் போகணும், காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணி சரியா வராது அப்படிங்கிற மாதிரி பலருமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகளும் சரி, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்களும் சரி, இளைஞர் காங்கிரஸாரும் சரி, பலருமே கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுகவில் அதிக இடம் ஆட்சியில் பங்கு கிடைக்கவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்தோடு போகலாம் அப்படிங்கிற கருத்தாட்டம். நீங்க குறிப்பாக டெல்லியில இருந்து வந்த ஆட்களுமே கிரீஷோடங்கராகட்டும் அல்லது சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், வேணுகோபால் ஆகட்டும், இவங்க எல்லாருமே தாவேகா ஆதரவு மனநிலையில் இருந்துதான் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தமிழ்நாடு தாண்டி புதுச்சேரி கேரளாவிலையும் தாவேகாவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்துருக்கு. இதுல மத்திய தலைமையில் இருக்கிற சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கார்கே, இவர்கள் 3 பேருக்குள்ளயுமே ஒரு ஒற்றுமையான நிலை இல்லை, ஒருமித்த முடிவு எடுக்க முடியவில்லை அப்படிங்கறதுதான் தெரியுது. கிட்டத்தட்ட 2 மாசமா இவங்க 2-3 மாசமா குழு போட்டு காங்கிரஸார் காத்திருந்தாங்க. கடந்த 2 வாரங்களாக இந்த குழு பேசியிருக்காங்க. அதுல காங்கிரசினுடைய அந்த கோரிக்கைகளை ஏற்க முடியாதுன்னு திமுக மிக தெளிவாக சொல்லியிருக்கு. அவங்க வந்து கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் கேட்டு 35ல இறுதிப்படுத்துறாங்க காங்கிரஸ். அதை தாண்டி உள்ளாட்சி தேர்தலையும் ஒரு 20% இடம், கிராம பஞ்சாயத்து தலைவர் தொடங்கி மேயர் வரைக்குமே இப்பவே ஒப்பந்தம் போடணுங்கிறாங்க. அத திமுக மறுக்கல. இந்த சூழல்ல தான் ப. சிதம்பரமும் திரு செல்வ பெருந்தகையும் திமுக ஆதரவு மனநிலையில் உள்ளவர்கள். இவங்க வந்து பேச்சுவார்த்தை தொகுதி பங்கிட விடவும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு நான் கருதுறேன். கண்ணன், சமாதான பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்படுமா? ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஏற்பட்டால் தேர்தல் களம் எப்படி இருக்கும் சார்? ஆமா, தமிழக வெற்றி கழகத்துக்கு பரவலாக ஆதரவு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இது காங்கிரஸோடு இணைகிற பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை அவர்களால் கொண்டு வர முடியும். திமுகவோ அதிமுகவோ தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் சொல்றாங்க. அதனால அந்த கான்செப்ட்ல காங்கிரஸ் உறுதியாக இருக்குமா அப்படிங்கறது நமக்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை. அநேகமா இன்று நாளைக்குள்ள, ஏன்னா 6ஆம் தேதிக்குள்ள இந்த தொகுதி பங்கீட்டை முடிக்கணும்னு திமுக வந்து கட்டாயப்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லி தகவல்கள் வருது. அவர்களுமே 2 நாட்கள்ல இதை முடிச்சாகணும் அப்படின்னு இருக்காங்க. எனவே இந்த பேச்சுவார்த்தை ப. சிதம்பரம் செல்வ பெருந்தகை பேச்சுவார்த்தைக்கு பிறகு குழு வந்து போய் அதுக்கு ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டு வந்தாதான் நமக்கு தெரியும். எனவே பொறுத்திருப்போம் 2 நாட்கள். கண்ணன், ஓகே. நன்றி சார், துரைக்கண்ணன் சார். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பயந்து கொண்டு மிக்க நன்றி.